இந்த நாளில் கூட அருமையான மகள் பெர்சிஸோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வரவேற்கிறோம். இந்த பேர் என்னப்பா மீனிங்கு? பெர்சிஸ் வந்து இளவரசி. இளவரசி ஒரு நாட்டோட ராணி. அப்படியா? இளவரசி. ஓகே. ஆக்சுவலி பைபிள்ல ஒரு இடத்த வாசிக்கிறேன். வந்து வாத்தி அனுப்புறாரு, வாழ்த்துதல் செய்தி. அப்படின்னா வாழ்த்துதல் ஒருத்தருக்கு சொல்றாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஒர்த்தா இருந்திருப்பாங்க இல்லையா? அதுவும் சொன்னவர் பயங்கரமானவர், பவுல்னு சொல்லிட்டு பால்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்றாரு, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள்னு இவ்வளோ குறித்து ஒரு இது வருது. உண்மையாகவே பைபிளில் இவ பேர் இருக்கு, என் பேர் கூட இருக்கு. ஆமாம். ஸோ அது ஒரு சந்தோஷம் தான். அதில் இருக்குதுனாவே நிச்சயமாக எல்லாரும் படிப்பாங்க, அது இருக்கிற வரைக்கும் படிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவளை வந்து பாராட்டுறாரு, அவர் வந்து பால் வந்து ரொம்ப பாராட்டுறாரு. ரொம்ப அது அந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உதவி செய்திருப்பாங்க, அவங்க கூட இருந்திருப்பாங்க, அவங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த ஏர்லி சர்ச்சில் அவங்க வந்து அவங்களுடைய பாட்டு அதிகமாக இருந்திருக்கு. அவங்க அதாவது அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு, பணத்தின் மூலமாக நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அவர் ரொம்ப அவங்கள வந்து வாழ்த்துறார். அதில் 2-3 காரியம் நான் பார்த்தேன். ரொம்ப அவங்க பார்த்தேன், அந்த பால் வந்து அன்புக்குரியவள்னு வாழ்த்துறாரு. ஸோ ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. லவ்னா எல்லாம் அன்பு செலுத்தியிருப்பாங்க அநேகருக்கு. அதை தான் மை பிலவுடு பெர்சிஸ்ன்னு வந்து போட்டிருக்காரு. அதுதான் அவருடைய நெருக்கமான தனிப்பட்ட அன்பான அந்த உறவை வந்து வெளிப்படுது. ஆக்சுவலி அன்பு தான் அந்த இயேசுவோட இதுனாவே அன்பு தான். அது ஏன்னா அவர் அன்பாக இருக்கிறார், அவர் கூட இருந்தால் அந்த இது தான் வரும். அது மாதிரி இருந்திருக்காங்க. அதே போல் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லேடியாக இருந்திருக்காங்க. அவர் வாழ்த்தும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு நல்லா வயசாக இருந்திருக்குது. அந்த டைமில் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்ப விசேஷத்து வாழ்த்துறாங்க. ஆனால் ரொம்ப உழைத்தவர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க அது மாதிரிலாம் பண்ணதுனால தான் அந்த பைபிள்லே இடம் பிடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதுதான் அந்த இடத்துல போட்டிருக்கு. அது உழைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த இடத்துல அதுதான் போட்டிருக்கு. அதனால் அவங்களுடைய அந்த ஏர்லி சர்ச்சோட ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. அநேக மக்களை வந்து வரும்போது அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்காக செய்கிறது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, அநேக காரியங்களை ஈடுபடுறதுனால தான் அந்த பெர்சிஸ்ன்ற பெண்ணுக்கு வந்து அதான் பெர்ஷியன் உமன் சொல்கிறாங்க. அதுக்கு குயினாக கூட இருந்திருக்கலாம், அது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த அம்மா அந்த அளவுக்கு செய்யுதுனாக்கா பெரிய விஷயம், ஒரு குயினாக இருந்து கூட செஞ்சுருக்கணும். அதனால் அதே போல் இவளும் வந்து இவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும். ஏன்னா அநேகர் வியக்கும்படியாக இவருடைய வாழ்க்கை இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் மகளை ஆசீர்வதிப்பார். அதாவது பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது கடவுளால் வருகிற ஒரு சுதந்திரம், ஆசீர்வாதம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. சிலர்லாம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நம்முடைய பலத்தினால நம்முடைய வீரியத்தினால பிள்ளைகள் பிறகு அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்துருக்கிறாருன்னா பிள்ளைகளை வந்து வளர்க்கும்படியாக, நடத்தும்படியாக. அவங்கள வந்து ஒரு பொறுப்பு தான். ஆக்சுவலி பிள்ளைகள் நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து கடவுள் கொடுக்கறது எதுக்காகனா வயசானாக நம்மளை பார்த்துப்பாங்கன்றதுக்காக இல்லை, அவங்கள வளர்த்து விடணும். நம்மளை கடவுள் பார்த்துப்பார். அவங்கள வளர்க்குற பொறுப்பு தான், நமக்கு பொறுப்பு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆக்சுவலி. அதே போல் எப்படி நடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம். வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி, நடத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் ஒரு சிலர்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை பிறகுறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், என்னென்னா நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட. அது மாதிரி கண்டிப்பாக இந்த மகளை அதே மாதிரி நடத்துவார்கள், வளர்த்துவார்கள். தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். நாளில் கூட மகளை வந்து நம்ம எல்லாரும் ஆசீர்வதித்து இந்த வேலையில் நம்ம அவளுக்காக ஜெபிப்போம். ஒரே ஒரு இது மட்டும் நான் வசனம் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கேக் கட்டிங்க்கு போகலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கம் பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இது மாதிரி தான் பிள்ளைகளை வாசிக்கணுமானோம். இதெல்லாம் வாழ்த்துனா கடவுள் அப்படியே கேட்டு அதே மாதிரி செய்வார்னு அவர் ஒரு ரோல் மாடல் கொடுத்துட்டு போயிருக்காரு ஆண்டவர். இப்படி தான் உங்கள் பிள்ளைங்களை பார்த்தா வாழ்த்தணுன்றது. அதுதான் நம்ம வாழ்த்துறோம். இந்த வார்த்தையின்படி அவர் வந்து இந்த பிள்ளையை காக்க போகிறார். அவருடைய வாழ்நாள் எல்லாம்
காக்கிறதுனா ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதில் அவள் போகிற இடத்துலலாம் பாதுகாப்பு, அதே மாதிரி வந்து அவருடைய காரியங்கள்லாம் ஃபேவர் உண்டாகும் போகிற இடத்துலலாம், அதெல்லாம் பண்ணுவார் ஆண்டவர். அதே போல் அவருடைய முகத்தை அமைப்ப கிருபையாக இருக்குது. கிருபையாக இருந்தாலும் எல்லாமே அவள் வந்து அதிசய விதமாக பெற்றுக்கொள்வாள். இதெல்லாம் எப்படி எனக்கு நடக்குதுன்னே தெரியல, கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, அதான் அந்த கிருபையாக அது மாதிரி இருப்பார் அவர். அதே போல் சமாதானம் அவர் வந்து எப்போவுமே இவருடைய இருதயத்தில் இருக்கும். இவளுக்கு சமாதானம் இருந்ததுன்னா இவருடைய சமாதானம் இவர்களுக்கு வரும், இவர்களும் சமாதானமாக பெற்றோர்களும் இருப்பாங்க. அதனால் இந்த குடும்பத்தை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்து ஜெபிப்போம். சோத்திர ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, மகிமைப்படுத்துகிறோம். மன மகிழ்ச்சியான இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஒருபட்ட ஜனங்களாக, நண்பர்களாக, ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக, பிள்ளைகளாக, ஆண்டவரை விசேஷமாக பெர்சிஸுடைய பிறந்த நாளில் நோக்கி பார்க்கிறோம். இதோ இந்த பிள்ளை ஆண்டவரே, அருமையான கிறிஸ்டோபர் பிரீதா குடும்பத்துக்கு நீங்கள் ஈவாக தானமாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளை ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை இந்த கிருபை அவளை தாங்கி நடத்தி இருக்கிறது. அவள் ஸ்கூலுக்கெல்லாம் போக கிருபை செய்திருக்கிறீர் அப்பா. நீங்கள் அவளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஞானத்திற்காக எல்லாவற்றிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுக்கிறோங்க அத்தாவே. இதோ இந்த நாளில் கூட பிறந்த நாளை காண்கிற மகளை இந்த கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய காலங்களும் இந்த கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த வருடம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஒரு ஆண்டாக இந்த வருடத்தில் ஆண்டவரே மகள் எல்லா பகுதிகளிலும் விசேஷமாக அவருடைய எஜுகேஷன்லாம் ஆண்டவரே வியக்கும்படியாக ஆண்டவரே பெரிய காரியங்கள் நடைபெறணுமா ஜெபிக்கிறாங்க அத்தாவே. அவள் ஞானத்திலும் வளத்திலும் தேவ தயவிலும் கிருபையிலும் பெருக போகிற ஒரு ஆண்டாக இருக்க போவதற்காக நன்றி. அவளுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் உண்டாக போவதற்காக நன்றிகளை எடுக்கிறோங்க அத்தாவே. போகையில் வருகிற அந்த ஸ்கூலுக்கு போகையில் வருகிற இந்த கிருபை பாதுகாப்பு எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி அப்பா. மகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றிகளை எடுக்கிறோங்க அத்தாவே. இதே போல் இன்னும் அநேக ஆண்டுகள் மகளுக்கான கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோங்க அத்தாவே. இந்த மகள் இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான மகளாக இருப்பாளாக. இந்த வேதத்தில் சொன்னபடி ஆண்டவரே அவங்களுடைய கேரக்டர்லாம் இவருடைய வாழ்க்கையில் வரப்போவதற்காக நன்றிகளை எடுக்கிறோங்க அத்தாவே. அப்போ இவ்வளவு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சோத்திரம் ஒரு ஆண்டவரை தாக்கங்களை ஏற்படுத்துகிற ஒரு மகளாக இருக்க போவதற்காக நன்றிகளை எடுக்கிறோம். விசேஷமாக இவருடைய பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவருக்காக பிரீதாக்காக ஜெபிக்கிறோம். பிறகு ஆசீர்வதிக்கிறோம் அத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவரை நீங்கள் வழிநடத்தணும், நீங்கள் கைட் பண்ணணுமா ஜெபிக்கிறோம் அத்தாவே. அப்போ அந்த மகளை குறித்துதான அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றணுமா ஜெபிக்கிறோம் அத்தாவே. என்னென்ன யோசனைகள் இருக்கோ அதெல்லாம் சித்தத்தின்படி நீங்கள் வாய்க்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். மகளுக்கு நீங்கள் கொடுத்த அருமையான அண்ணனுக்காக சாட்விக்காக சோத்திரங்களை எடுக்கிறோம். மகனை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அத்தாவே. இந்த வேலையில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர் இன்னும் அநேக ஆண்டுகளை கண்டு ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மகளாக விளங்குவாளாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் அத்தாவே. முது நாமம் மகிமைப்படட்டும். இவளோடு இருந்து நீங்கள் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கணுமா ஜெபிக்கிறோம் அத்தாவே. எல்லா பகுதியிலும் இவளுடைய ஆண்டவரே எல்லா பிசிக்கலாக மென்டலாக எல்லா பகுதியிலும் சீரான வளர்ச்சியை கொடுத்து ஆண்டவரே பெரிய காரியங்கள் இவள் மூலம் ஆண்டவரே அநேகருக்கான கிருபை பாராட்டுமா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு மகளாக நீங்கள் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அத்தாவே. இவளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய பிறந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் நல்ல பிதாவே. ஹாப்பி பர்த்டே. நில்லுங்க நான் ஒரு நிமிஷம்.